இன்றைக்கும் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நேற்று இரவு காத்திருந்த பொழுது இதே வாக்குத்தத்த வசனத்தை தான் ஆண்டவர் பேசும்படி என் மனதில் கொண்டு வந்தார். அதையே இன்றைக்கும் நாம் தியானம் பண்ணி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். வாசிக்க கேட்போமா? ஏசாயா 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆமென். கையை ஊற்றி சொல்லுங்க, ஒரு ஆமென். இந்த வருஷம் அப்படிதான் கர்த்தர் நமக்கு செய்ய போறார், அப்படிதான் செய்ய போறார். அது எத்தனை பெரிய வல்லரசு நாடா இருந்தாலும் டிசாஸ்டர் வரும்போது அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியும். அணைக்கணும்னு நினைக்கிறேன், அது பத்தி இன்னும் எரியுது. அணைச்சிருவோன்னு வந்து ஊத்துறாங்க, இன்னும் அர்த்தத்துல பத்தி எரியுது. அப்படிதானே? ஆண்டவரே நினைச்சாதான் அதை அணைக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல எனக்கு எந்த இடம்னு கரெக்டா ஞாபகம் இல்லை, இதே போலதான் பயங்கரமா ஃபயர் பற்றி எரிந்து கொண்டே இருந்துச்சு. எவ்வளோ ட்ரை பண்ணாங்க அணைக்க முடியும். அதன் பின்பு அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணினார்கள். பொழுது அந்த நேரம் அவங்களுக்கு ரெய்னி சீசனே கிடையாது, ஆனால் ஒரு ரெயின் ஒன்று வந்துச்சு பாருங்க. சின்ன ஃப்ளேம்ஸ் கூட இல்லாத அளவுக்கு அதை அணைச்சு போச்சு. ஆண்டவர் நினைச்சாருன்னா ஒரு நிமிஷம் ஜெபம் இல்லாம கையை உயர்த்தி, Father, in the name of Jesus, கைகளை உயர்த்தி, இறங்குகிற தேவனாலே, இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று எழுதியிருக்கிறார். நடுகிறவனால் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனால் அல்ல, ஒரு பட்டன் அழுத்தினால் எத்தனையோ நாடுகளை அழிச்சு போடுறவனால் அல்ல, இறங்குகிற தேவனாலே. பா ஆவில உணர்த்தப்பட்டு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். ஜெபத்தை கேட்கிறவரே நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறோம். எல்லாமலும் பூமியில இருவர் தாங்கள் கேண்டிக் கொள்ற எந்த ஒரு காரியத்தை குறித்தால் பூமியில இருவர் ஒருமனப்பட்டால் சொன்ன இத்தனை பேர் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுகிறோம். சுவாமி கர்த்தர் மனம் இறங்குவீரா, அந்த ஃபயர்ஸ் அத்தனையும் அப்படியே அதை நின்று போகட்டும், திரும்ப பரவாதபடி வேகாதிருப்பாய்னு சொன்னீர். இறையாதே அமைதலா இரு என்று உனக்கு கட்டளை கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் விண்டுக்கு கட்டளை கொடுக்கிறோம், ஃபயருக்கு கட்டளை கொடுக்கிறோம், ஏஞ்சல்ஸுக்கு கட்டளை கொடுக்கிறோம், மழைக்கு கட்டளை கொடுக்கிறோம். In the name of Jesus. அவங்க சொல்லணும், it has come to your control, it has come to an end ன்னு சொல்லத்தக்க. In the name of Jesus, in the name of Jesus. 20th இருக்கிற அந்த அபாத பதவியேற்பு விழாவை கர்த்தர் ஆசீர்வதி. பொல்லாத பிசாசு வச்சிருக்க அத்தனை தந்திரங்களையும் கேன்சல் பண்ண. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லைன்னு சொன்னேன். கர்த்தருடைய கரத்தையும் மற்ற அத்தனையும் நான் எதிராக வைக்கிறேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்னு சொன்ன தேவனன் அந்த மனுஷனை வைத்து, ஓ நீ தெரிந்து கொண்ட அந்த மனுஷனை வைத்து இதெல்லாம் நீர் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் சித்தம் வச்சிருக்கிறீங்க. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்று அறிந்திருக்கிறோம். The hand of God be upon President Trump. அவருடைய டீம் முழுவதையும் ரத்தத்துக்குள்ள கொண்டு வரும், அந்த தேசம் முழுவதையும் ரத்தத்துக்குள்ள கொண்டு வரும். சரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று எழுதியிருக்கிறார். கர்த்தருடைய மகிமை இந்த இடத்துல இறங்குவதாக. இப்பொழுதே நம்முடைய தூதர்கள் அந்த இடத்துல இறங்குவார்களா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும் சொன்னீர். ட்ரிபுலேஷன் பீரியட்ல கூட தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் நாட்கள் குறைக்கப்படுமானால் ஆவியானவர் எங்களுக்காக பரிந்து பேசி ஜெபித்து கொண்டிருக்கிற உலகம் முழுவதும் இருக்கிற பரிசுத்தவான்கள் நிமித்தம், அந்த தேசத்தில் இருக்கிற ஊழியக்காரர்கள் நிமித்தம், நீதிமான்கள் நிமித்தம் இறங்குவீராக, இறங்குவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
வாசிக்க கேட்போம். ஏசாயா 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆண்டவர் இந்த வருஷத்துல நமக்கு தொடங்கும் போதே வாக்குத்தத்தங்களையே கொடுத்து நம்ம ஆசீர்வதிச்சிட்டு இருக்கிறார். வாக்குத்தத்த வசனங்களையே கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கும். இன்னைக்கும் அநேக வாக்குத்தத்தங்களை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை மாத்திரம் உங்கள் மத்தியில் வைக்க போகிறேன். இன்றைக்கு நான் ஆவியில பேசும்படி உந்தப்பட்டதான வார்த்தை, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அதுதான் இன்னைக்கு செய்தி. ஆவியானவர் நேற்று இரவு தம்முடைய பிரசன்னம் என் மேல் இறங்கி வந்தது. அவருடைய அபிஷேகத்தில் நிறைச்சு என்னோடு சொன்னார், நான் என் பிள்ளைகளோடு தங்கும்போது, நான் என் பிள்ளைகளின் குடும்பத்தோடு தங்கும்போது, when I dwell in their midst, when I dwell among their families, அவங்க குடும்பங்கள்ல அந்த நபர்களுடைய வாழ்க்கையில என்ன சம்பவிக்கும், இதுதான் நீர் பேசணும்னு சொன்னார். ஆண்டவர் நம்மோடு கூட, உங்களோடு கூட, உங்கள் குடும்பத்தோடு கூட, நம்ம ஊழியத்தோடு கூட அவர் வந்து தம்முடைய டென்ட் அமைக்க விரும்புகிறார். தம்முடைய டேபர்நாக்கிள் நம்ம மத்தியில வைக்க விரும்புகிறார். அவரே வந்து உங்கள் குடும்பத்துல வந்து வாசம் பண்ண. எத்தனை பேர் உங்க குடும்பத்துல அவர் வந்து வாசம் பண்ணணும்னு விரும்புறீங்க? உங்க குடும்பத்துல எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குதானே, போராட்டங்கள் இருக்குதானே, தடைகள் இருக்குதானே. அப்படிதான் சில பேர் சொல்றீங்க, இந்த வருஷம் தொடங்கினதுல இருந்தே ஒரு போராட்டமா இருக்கு. ஆண்டவர் சொல்ல சொன்னார், நான் வந்து அவர்கள் மத்தியில ஒரு நபராக இருக்க போகிறேன். I'm going to dwell among them. சொல்லும் போது அவர் வந்து நம்ம மத்தியில வாசம் பண்றதை நான் உணரணும். அவர் வந்து நம்ம மத்தியில உலாவுகிறதை உணரணும். நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா உங்கள் நிமித்தம் உங்க குடும்பத்துல வந்து இருப்பார். மற்றவங்களாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களோ படலையோ அதை பத்தி அவருக்கு கவலை கிடையாது. உங்கள் நிமித்தம் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்க விரும்புறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் நிமித்தம் உங்க பக்கத்துல ஒரு டென்ட்டை போட்டு உட்கார்ந்துருப்பார். வாட் அ பிரிவிலேஜ் இல்ல? நம்ம நிமித்தம் மற்றவங்க எல்லாம் அவருக்கு விரோதமா இருந்தாலும் உங்கள் நிமித்தம் அவர் டென்ட்டை போட்டு அங்க இருப்பார். தம்முடைய வாசஸ்தலத்தை இந்த இடத்துல வைக்கிறார். தம்முடைய டேபர்நாக்கிள் அந்த இடத்துல வைக்கிறார். முதலாவது அவர் நம்ம மத்தியில வந்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் குடும்பத்தோடு இருக்கிறேன் அவர் சொல்லும் பொழுது முதலாவது அவர் நமக்கு கொடுக்கிறது என்னன்னா, யாத்திராகமம் 33:14, Exodus chapter 33 verse 14. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். The Lord replied, my presence will go with you and I will give you rest. I will give you rest. So முதலாவது ஆண்டவர் நம்மோடு கூட உங்கள் குடும்பத்தோடு வந்து அவர் தங்கும்போது அவர் நமக்கு கொடுக்கிறது என்ன தெரியுமா? இளைப்பாறுதல், பீஸ், ரெஸ்ட். அதுதான் கர்த்தர் கொடுத்திருக்கிற விலை மதிக்க முடியாத ஒரு gift to humanity. ஒரு மிருகத்துக்கு அது கிடையாது, ஒரு ஏஞ்சல்ஸ்க்கு அது கிடையாது. ஆனால் தேவன் மனுஷனுக்கு கொடுத்த வெளியேறப்பட்ட ஒரு blessing என்ன தெரியுமா? அவருடைய இளைப்பாறுதல். I shall give you rest. I shall give you my peace. The rest என்றது ஒரு இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுகிற அந்த பிரசன்னம், அந்த இளைப்பாறுகிற அந்த மகிமை நம்ம மேல் இறங்கும் போது இந்த பீஸோடைய அஷ்யூரன்ஸ் நமக்கு கிடைக்கும். என்னதான் ஒரு டர்மாயிலோட, ஒரு கன்ஃபியூஷன்ஸோட, பிரச்சனைகளோடு இருந்தாலும் அவருடைய பிரசன்னம் வந்து நம்ம மத்தியில் இறங்கும் போது, ஜெப நேரத்தில் இறங்கும் போது, இல்லை நீங்க கண்ணீர் வடிக்கும் போது அந்த பிரசன்னம் இறங்கும் போது, so my presence will go with you and I will give you rest. அந்த இளைப்பாறுதல் நமக்குள் வரும் பொழுதுதான் நமக்குள்ள தைரியம் வருகிறது, நம்பிக்கை வருகிறது. ஸோ முதலாவது ஆண்டவர் நமக்கு நீ கொடுக்கிற ப்ராமிஸ் என்ன தெரியுமா? I will give you my rest. மத்தேயு 11:28-29 வாசிக்க கேட்போமே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா அதே கர்த்தர் சொல்றாரு,
I will give you rest. I will give you rest. யாத்திராகமத்தில் சொல்றதும் அதே கர்த்தர் தான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல். இந்த வர்றதுக்கு முன்னாடி தான் ஆவியானவர் இந்த வசனத்தை கொண்டு வந்து இதோட கனெக்ட் பண்ணாங்க. சொன்னார், ரெண்டு சொன்னது நான் தான், ரெண்டு சொன்னது நான் தான். அவரே தான் ரெண்டு வார்த்தையும் சொல்லியிருக்கிறார். பிகாஸ் அந்த ரெஸ்ட்டை கொடுக்கிறது இயேசு. தேவாதி தேவன் தான் நமக்கு அந்த சமாதானத்தை, ரெஸ்ட்டை கொடுக்கிறார், இளைப்பாறுதலை கொடுக்கிறார். பீஸ்ன்னு சொல்றதை விட இளைப்பாறுதல் சொல்லும் போது ஒரு அஷூரன்ஸ் நமக்கு கிடைக்கிறது. The presence of God brings peace and assurance. அது நமக்குள்ள ஒரு நம்பிக்கையை கொண்டு வருகிறது, அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. இயேசு அம்மை எழுந்து சொல்றார், இறையாதே அமைதலாய். அந்த நேரத்தில் நீங்க நினைக்கிறீங்களா வெறும் அந்த சுற்றி இருக்கிற அந்த அட்மாஸ்பியர்ல மாத்திரம் பீஸ் வந்துச்சுன்னு? அந்த நேரத்தில் சீஷர்களுடைய இருதயத்துக்குள்ள ஒரு அஷூரன்ஸ் வருகிறது. நம்மோடு இருக்கிற தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தேவன். நம்மோடு இருக்கிற கர்த்தர், அவர் அண்ட சராசரங்களையும் படைத்தவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அந்த தேவன் சொல்றார், my presence will go with you, my presence will go before your family, and I will give you my rest. மத்தேயு 11:28-29 சொல்லுகிறது, ஹெவி லேபர்னால, ஹெவி லைடன்னால வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள், அதாவது கடினமா உழைச்சி கடினமா கஷ்டப்பட்டு பாரங்களால் நிறைந்து இருக்கிறவர்கள். அப்படின்னா சும்மா அவங்க மேல சுமக்கப்படும் பொழுது அதுலயும் நான் இளைப்பாறுதல் கொடுக்கிறேன்னு சொல்றேன். வீட்டுல படுத்து தூங்குறவங்களுக்கு மட்டும் இல்ல, வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க, பாரத்தோடு உழைக்கிறவங்க, தங்களால் முடிஞ்ச மட்டும் வேதனையோடு உழைக்கிறவங்க, இரவும் பகலும் போராடி உழைக்கிறவங்க, அந்த ஹெவி லேடன், அந்த பேர்டன் எல்லாம் நான் எடுத்துட்டு என் ஃபீஸ் அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றேன், என்னுடைய ரெஸ்ட்டை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றேன். அதுதான் இன்னும் ஹோப்பை கொடுத்துச்சு அந்த வசனம். ஒவ்வொருத்தரும் உழைக்கிறோம் தானே, ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு விதத்துல வாழ்க்கையில போராடுறோம், ஜெயிக்க துடிக்கிறோம், நிறைய காரியங்களை அடைக்க போராடுகிறோம், பிரயாசம் எடுக்கிறோம், ஜெயிக்க போராடுகிறோம். இந்த காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல ஒவ்வொருத்தரும் எதையாவது ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து நான் கொஞ்சம் மேலே செஞ்சாதான் நான் என் வேலையவே நான் தக்க வச்சுக்க முடியும், ஏதாவது கஷ்டப்பட்டு உழைச்சாதான் நான் சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு போராடுகிறோம்ல. ஆண்டவர் சொல்றார், அந்த பேர்டன்லையும் அது எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு I will give you my rest. I will give you my rest. நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ ஆறுகளை கடக்கும் போது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது, நீ அக்கினியிலே நடக்கும் போது, அக்கினி ஜுவாலையின் மத்தியிலே போகும்போது நான் உனக்கு இளைப்பாறுதல் தர்றேன்னு சொல்றேன். நான் உங்க கூட இருந்தேன்னா, நான் உங்க குடும்பத்தோடு இருந்தேன்னா, I will give you peace and I will give you rest. முதலாவது அவர் நம்மோடு இருக்கும்போது, அவருடைய பிரசனம் நம்மளோடு இருக்கும்போது என்ன கொடுக்கிறாரு? பீஸ் அண்ட் ரெஸ்ட் நமக்கு கொடுக்கிறார். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறார், என் தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே. பாடிடலாமா? எல்லாரும் கரங்களை உற்சாகமா தட்டி. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா, தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, ஜனத்தாரின் மத்தியிலா, தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா, தேவன் தாம் அவர்கள் தேவனாய்
மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இரண்டாவதாக சங்கீதம் 23:5 வாசிக்க. Psalms 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இரண்டாவது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ப்ராமிஸ் ப்ரொவிஷன் அண்ட் சஸ்டனன்ஸ். சஸ்டனன்ஸ்னா என்னன்னா தமிழ்ல வாழ்வாதாரம் சொல்லுவாங்கள்ல, அதை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழி உண்டு. அந்த வழியில போனாதான் உங்க குடும்பம் பிழைக்கும். இன்னொருத்தன் செய்யற தொழில நம்ம செஞ்சா நமக்கு பிளெஸிங் இருக்கா? இன்னொருத்தங்க இந்த வேலையில இருக்கிறாங்கன்னு சொல்லி அதை நம்ம செஞ்சோம்னா நமக்கு பிளெஸிங் இருக்கா? இன்னொருத்தர் ஃபாரின் போயிட்டாங்கன்னு அப்படின்னு சொல்லி நம்மளும் ஃபாரின் போனோம்னா இருக்கிறதும் மொத்தமா போயிடும். இன்னொருத்தங்க வெளியூர் போய் நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லி வெளி ஸ்டேட்டுக்கு போனோம்னா யாராவது கூட்டிட்டு தான் வரணும் நம்மள. ஆண்டவர் நமக்குன்னு ஒரு சஸ்டனன்ஸ் வைக்கிறார். உங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு சஸ்டனன்ஸ் வைக்கிறார். ப்ரொவிஷன்ஸ் ஏற்படுத்துறார். நமக்குன்னு கொடுக்கப்படுறது கிஃப்டை போல நம்ம தேடி வரும். நமக்குன்னு கொடுக்கப்பட்டது பேக்டா வரும், கிஃப்டா வரும், பிளஸ்ஸடா வரும், ஃபுல் பேக்கேஜோட வரும். அதுதான் தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். அதுல காம்ப்ரமைஸே இருக்காது. டெக்கரேட் பண்ண போல உங்க கையில வந்து கொடுக்கப்படும். உங்களுக்குன்னு கொடுக்கப்படுற இடத்துல உங்களை தேவன் ஒரு நாளும் கீழே தள்ள மாட்டார். கீழே தள்ளணும்னு நினைச்சாலும் குழியில இருந்து பார்வோனுடைய அரண்மனைக்கு நீங்கள் போவீங்க. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் போய் உட்கார வைப்பார். அற்பமான ஆரம்பமா கூட இருக்கும், ஆனால் எல்லாரும் வஞ்சனையோடு பார்க்கிற அளவுக்கு, ஆச்சரியத்தோடு பார்க்கிற அளவுக்கு தேவன் நம்மளை அற்புதமாகவும் அடையாளமாகவும் வைக்கிறார். அதுதான் தேவன் செய்கிற செயல். கர்த்தர் செய்வது எதுவோ அது நிலைக்கும். தேவனுடைய செயல் எதுவோ அது நிலைக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். கர்த்தர் செய்வது எதுவோ அது ஒரு நாளும் தடைபடாது. சில விஷயம் நம்ம விட்டு நம்ம கிட்ட வரது மாதிரி வந்துட்டு தாண்டி போயிடும். சேர்ற மாதிரி வந்து சேராம போகும். கொடுக்கப்படுற மாதிரி வந்துட்டு அப்படி நின்று போகும். ஏன் அப்படி நிக்குதுன்னா அதெல்லாம் தேவனிடத்துல இருந்து வரல, கர்த்தருடைய காரியங்கள் அல்ல. தேவன் அந்த வழியை உங்களுக்கு வைக்கல, அந்த வாசல் உனக்காக திறக்கப்படல. ஆண்டவர் சொல்றார், நான் செய்வது எதுவோ அது நிலைக்கும். நான் செய்வது எதுவோ அது உனக்கு வாய்க்கும். நான் செய்வது எதுவோ அது உன்னை தேடி வரும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்றத பார்க்க ஆண்டவர் அநேகரோடு பேசுறார். நான் உனக்கு வச்சிருக்கிறது ஓ ரபாலா சந்தாரா மாஷிமிலா உனாஷி காலா மாத்த 2025 அது உனக்கு முன்பதாக திறக்கப்படும். உன் பிள்ளைகளுக்கு முன்பதாக அந்த வாசல் திறக்கப்படும். ஓ ரமா ஷிகாலா பாத்தானா, தானாக அந்த கதவுகள், நான் வைத்திருக்கிற கதவுகள், நீ தட்டி கொண்டிருக்கிற கதவுகள் அல்ல, நான் வைத்திருக்கிற கதவுகள் உனக்கு முன்பதாக திறக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தருடைய வாய் சொல்லுகிறது. ஓ ரியா ஷியா ரியா ரமா ஷரா மாத்தா, ப்ரொவிஷன் அண்ட் சஸ்டெனன்ஸ். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவர் வந்து நம் மத்தியில, ஆறுகள் மத்தியில, தண்ணீர்கள் மத்தியில, அக்கினியின் மத்தியில, ஜுவாலைகள் மத்தியில இருக்கும்போது என்ன நடக்குது? ரெண்டாவது, முதல்ல பீஸ் அண்ட் ரெஸ்ட். நம்பர் 2, அவர் என்ன கொடுக்கிறாராம்? ப்ரொவிஷன் அண்ட் சஸ்டெனன்ஸ். எப்படி கொடுக்கிறாராம்? சத்துருக்களுக்கு முன்பதாக. உங்களுக்கு விரோதமாய் பேசியிருப்பாங்களே, உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசியிருப்பாங்க, உங்கள் பெற்றோருக்கு விரோதமாய் பேசியிருப்பாங்க, உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் நின்று இருப்பாங்க. ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு விரோதமாய் பேசின மக்களுக்கு விரோதமாக நான் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, I will make a table, I will prepare a table before them. அவளுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. பந்தியை ஆயத்தப்படுத்துறது பெரிய விஷயம் இல்லை. அந்த பந்தியை ஆயத்தப்படுத்திட்டு அதுல நிலைத்திருக்கிறதுக்கு ஒரு அபிஷேகத்தை நம்ம மேல ஊத்துறாரு பாருங்க. அதுதான் ஆவியானவர் இன்னைக்கு காமிச்சார்.
வெறும் பந்தியை எல்லாரும் ஆயத்தப்படுத்த முடியும். எவ்வளோ பணக்காரனா இருந்தானா அவன் எவ்வளோ பெரிய பெரிய பந்தியெல்லாம் ஆயத்தப்படுத்த முடியும். நம்ம என்ன செய்ய முடியும்? அவெல்லாம் பார்த்தீங்கன்னா கோடி கணக்கில் செலவு பண்ணி ஊருக்கே பந்தி வைக்கிறாருங்க. அவர்களுக்கும் நமக்கும் தேவன் வச்சிருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? அவர்கள் ஆயத்தப்படுத்துகிற பந்தியோட முடிஞ்சிடும். நமக்கு தேவன் ஆயத்தப்படுத்துகிற பந்தி நம்ம மேல ஒரு ஸ்பெஷல் ஆயிலை ஊத்துறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆயிலை வச்சிருக்கிறார். எனக்கு ஒரு ஆயில், உங்களுக்கு ஒரு ஆயில், உங்கள் தரிசனத்துக்கு ஏற்றார் போற ஒரு ஆயில், உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடை செய்ற அதை உடைக்கத்தக்கதான ஒரு ஆயில், உங்கள் டோஸை திறக்கத்தக்கதான ஒரு ஆயில். சத்துருக்களுக்கு முன்பதாக நான் ஒரு பந்தியை உனக்கு ஆயத்தப்படுத்தி புது ஆயிலால ஒரு நியூ அனாயிண்டிங் 2025க்கு ஒரு நியூ அனாயிண்டிங் உங்க தலையில தேவன் ஊற்ற போகிறார். ஒரு நியூ அனாயிண்டிங் உங்க குடும்பத்தின் மேல தேவன் ஊற்ற போகிறார். அந்த ஆயில் இருக்கு பாருங்களேன், அந்த அனாயிண்டிங் ஆயில் சாதாரணமான ஆயில் இல்ல, உங்க கப்பை நிறைச்சி போடுற ஒரு ஆயில். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லி வாங்கி சொல்லும் போது எனக்கு அதை வாங்கிக்கணும். அந்த ஆயில் என் மேல ஊற்றப்பட்டால் நலமாய் இருக்கும். அந்த ஆயில் எங்க ஊழியத்தின் மேல நிரம்பி வழிந்தா, இந்த ஊழியத்துல ஜெபிக்கிறவங்க, உதவி செய்யறவங்க, பங்காளா இருக்கிறவங்க, வாலண்டியர்ஸா இருக்கிறவங்க, ஊழியம் கூட இருந்து செய்யறவங்க, அவங்க மேல நான் அந்த ஆயில் அப்படியே விழுந்தா, அந்த ஆயில் அவங்க மேல அப்படியே பொங்கி 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 ராபாலா அவர்கள் மேலாம் தெரிச்சு அது வழிந்து ஓடினால் நலமாய் இருக்கும் என்று நான் ஆவியில நிறைந்து கத்தரிடத்துல பேசுகிறேன். அந்த ஆயில் எங்கள் மேல இறங்கட்டும் சுவாமி. எங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்கள் தலைகளை எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணுகிறே. ப்ரொவிஷன்ஸ், சஸ்டனன்ஸ் அந்த ஆயில் எங்களுக்கு கொடுக்கிறது. glorious God, glorious God. அதாவது தேவன் நம்மோடு இருக்கும்போது என்ன செய்யறார்? அந்த ஆயிலை நம்ம மேல ஊற்றுறார். தரமாசக்கா, அது உங்களுக்கு தேவையான எல்லா விதமான உபகாரங்களையும், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன்னு எழுதியிருக்கு. கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்தி அக்கினியிலே நீங்கள் நடக்கும்போது, மகா வறட்சியான பாதைகளில் நீங்கள் நடக்கும்போது, அவர் நித்தமும் உங்களை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் தம்முடைய ஆயிலினால உங்க ஆத்துமாக்களை நினமுள்ளதாக்குகிறார். நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான திசை நீங்க கையை உயர்த்தி, நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் ரஃபா பாத்தரமா பிரபுக்களோடு ராஜாக்களோடு என்ற சரணத்தை எல்லாரும் அந்த பிரசனை இறங்கும் போது சத்துருக்கள் நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு விரோதமா நிக்கிற சத்துருவாக்கிய பிசாசை நினைச்சுக்கோங்க. அந்த பிசாசுக்கு முன்பதாக உங்க தலையில ஒரு ஆயில ஊத்த போறான். அது வரைக்கும் நீ கட்டப்பட்டு இருப்ப, அவனுக்கு விரோதமா போராடுவ ஜெயிக்க முடியாது. அது வரைக்கும் நீ சங்கிலியில கட்டப்பட்டிருப்ப, அவனுக்கு விரோதமாய் போராடுவ ஜெயிக்க முடியாது. அது வரைக்கும் ஆங்ஸைட்டில டிப்ரெஷன்ல கட்டப்பட்டிருப்ப, அவனுக்கு விரோதமாய் ஜெபம் பண்ணுவ போராடுவ ஜெயிக்க முடியாது. தேவன் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அந்த சத்துருவை கட்டும்படி காண ஒரு ஆயில உன் மேல ஊற்றுவா, ஒரு ஆயில உன் குடும்பத்தின் மேல ஊற்றுவா. அந்த ஆயில் உன் மேல இறங்கும் போது, அந்த ஆயில் ஊற்றப்படும் பொழுது அது வரைக்கும் உன்னை பார்த்து சிரித்த பிசாசுகள், சத்துருக்கள் கட்டப்பட்டு போகிறார்கள். He supplies all our needs even in times of challenges. வேலை போயிருக்கோம், வீட்டில் தொல்லை பிரச்சனைகள் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும், அப்பயும் உங்களுக்கு தேவையான நீடை கொடுத்துட்டே இருப்பார். லாக்டவுனாக இருக்கும், அப்பயும் தேவன் உங்களுக்கு வேண்டியதை கொடுத்துட்டே இருப்பார். எப்படி ஓடிச்சு வருஷம், எப்படி ஓடிச்சு வாரம், உங்களுக்கே தெரியாது. திரும்பி பார்த்தீங்கன்னா அற்புதங்களின் தேவன், அதிசயங்களின் தேவன், அவரே நம்மை நடத்துகிறார். மூன்றாவது சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஜீவ மார்க்கத்தை நீர் எனக்கு தெரியப்படுத்தினீர். ஜீவ மார்க்கம்தான் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற மார்க்கம். மார்க்கம்னா என்ன தெரியுமா? வழி. மார்க்கம்னா அவர் வச்சிருக்கிற, நமக்கு வச்சிருக்கிற பாதை, ஜீவனுக்கு போகிற வழியை நமக்கு தெரியப்படுத்திருக்கிறார்.
ஜீவனுக்கு போற மார்க்கத்தை, பாதையை நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். அந்த மார்க்கத்தை நம்ம அடையும் போது, ஜீவனுக்கு ஏதுவான பாதையில நம்ம வந்து அடையும் போது நமக்கு என்ன கொடுக்கிறாராம்? சந்தோஷத்தையும் பேரானந்தத்தையும் கொடுக்கிறார். உடைய பேரின்ப நதியினாலே என் தாகத்தை தீர்க்கிறேன். உடைய சமூகத்தில் ஆனந்தமும் உடைய சன்னிதானத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஒரு சமூகத்தில் என்ன ஃபர்ஸ்ட் இருந்துச்சு? பீஸ் அண்ட் ரெஸ்ட் இருந்துச்சு. ரெண்டாவது ஒரு சமூகத்தில் என்ன இருந்துச்சு? ப்ரொவிஷன் அண்ட் சஸ்டனன்ஸ். எப்படி வந்துச்சு? ஆயில் நம்ம மேலே இறங்கும். ஆயில் நம்ம மேலே இருக்கும்போது ஒரு பந்தியை நமக்கு அழைத்தப்படுது. அது நிமித்தம் நம்மை நடத்துகிறார். மூன்றாவது பேரானந்தத்தை நமக்கு கொடுக்கிறார். பேரின்ப நதியினாலே நம்ம நடத்துகிறார். அவருடைய சன்னிதானத்தில் வலது பாரிசத்தில் நித்திய நித்திய பேரின்பம் உண்டு. தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறது இயேசு சுவாமி. அவர் நமக்கு வழியை, மார்க்கத்தை பரலோகத்துக்கு நேராக நமக்கு கொடுக்கும்போது அவருடைய ஆனந்தத்தையே நமக்கு கொடுக்கிறார். சங்கீதம் 45 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்க கேட்போமா? சங்கீதம் 45:7. நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறேன். இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்க அந்த வசனம், நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறேன். ஆதலால் தேவன் உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். உம்முடைய தோழர்களை பார்க்கலும்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் த பிரைட் க்ரூம். ஏது அப்படித்தானே சொல்லுகிறது? பிரைட் க்ரூம் இஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ப்ராஃபட் மோசஸ், ப்ராஃபட் எலைஜா, ப்ராஃபட் ஏனக், ஸோ இப்படி ப்ராஃபட் ஏப்ரஹாம், இவங்கெல்லாம் த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் த பிரைட் க்ரூம். அவர்களெல்லாம் அந்த ப்ராஃபட்டிக் கவுன்சிலில் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், தேவரீர் அக்கிரமத்தை வெறுத்து நீதியை விரும்பினதுனால எல்லா தோழர்களை பார்க்க நீர் அவரை ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தின் ஆயில் ஆஃப் கிளாட்னஸ் அதை நம்ம மேல ஊத்துறார். இயேசு அம்மிட்ட போகும்போது ஜீவ மார்க்கத்தின் வழியை நமக்கு காண்பிக்கிறார். அவர் அன்றைக்கு நம்ம நெருங்கும் போது the oil of gladness நம்ம மேல ஊற்றப்படும். இந்த ஆயில் ஆஃப் கிளாட்னஸ் நம்ம மேல ஊற்றப்படும் போது நம்மளோட கனெக்ட் ஆறவங்க அந்த ஆயில் ஆஃப் கிளாட்னஸ்குள்ள வந்துருவாங்க. நம்ம கூட பேசும்போது அந்த ஆயில் ஆஃப் கிளாட்னஸ் வந்து முடியும். நம்ம கூட்டத்தில் பங்கு பெறும் போது அந்த ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் அவங்க துயரத்தை எல்லாம் மறந்து அவங்களுக்குள்ள ஒரு பேரானந்தம் வந்து முடியும். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம், சொல்லக்கூடாது, சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பேரானந்தம். இந்த மார்க்கத்துக்குள்ள வரும்பொழுது ஒரு பேரானந்தம் நம்ம வந்து மூடுகிறது. ஏசாயா 61 அதிகாரம் 3 வசனத்தை வாசி. சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை பாருங்களேன். அவர்கள் கர்த்தர் மகிமைக்கென்று, கர்த்தருடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்கள். கர்த்தர் நம்ம மூலமா மகிமைப்படுறதுக்காக நம்மள நீதியின் விருட்சங்களாகவே வைக்கிறார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிறார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியை கொடுக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இந்த வருஷத்துல தேவன் அதை நமக்கு செய்ய போறார். நான் உன் கூட இருக்கும்போது உன்னை பேரானந்தத்தினால் நிரப்புகிறேன். பேரின்ப நதியினால் உங்களை நிரப்ப போகிறேன். நிச்சயமாக அவர் செய்வார். உங்கள் மூலமாய் மற்றவர்களுக்கு அதை செய்வார். நீங்கள் போகிற எல்லா இடத்துலையும் அதை செய்வார். உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்திலேயே ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க, ஏதோ ஒரு மகிழ்ச்சி உங்கள் குடும்பத்தில் மாற்றங்கள் வந்துட்டே இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். சில வேளை சாத்தான் லைட்டாக கொஞ்சம் போராடுவான். ஏன் போராடுவான்னா, அதுக்கப்புறம் இருக்க போகிற மகிழ்ச்சி அவனுக்கு தெரியும். ஆகவே நம்மளை பயம்புறுத்தி காட்டுவான். இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பூச்சாண்டி காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் நம்மளை கொஞ்சம் பயம்புறுத்தும். ஆனால் அவனை பார்த்து சொல்லணும், சாத்தானே உன்னை கட்டுகிறேன், ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால உன்னை பயன் பண்றேன்னு சொல்லிட்டு நான் சொன்ன இன்சிடென்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சங்கிலியில் கட்டிட்டாங்க புஷ்ஷுன்னு,
புஷ்பான மாதிரி புஷ்ஷுன்னு ஆயிட்டான். சத்ருவை கட்டுறதுக்கான அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பேரின்ப நதியினால் அவர் நம்மோடு இருக்கும்போது அது நடக்கிற. ஆண்டவரோடு இருக்கும்போது உங்களுக்குள்ள பீஸ் அண்ட் ரெஸ்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஆண்டவரோடு இருக்கேன்னு சொல்லுவாங்க சில பேர், என் நேரம் கடவுளோடு இருக்கிறேன்னுவாங்க. அவங்களுக்குள்ள சமாதானமும் இருக்காது, இளைப்பாறுதலும் இருக்காது, ஜீரோ. ரெண்டாவது ப்ரொவிஷனும் இருக்காது, சஸ்டனன்ஸும் இருக்காது, ஜீரோ. மூணாவது சந்தோஷமே இருக்காது. அவங்ககிட்ட போனேன்னா அவங்ககிட்ட இருக்கிற சந்தோஷமும் போயிடும். கேளுங்க, கிறிஸ்தவ பேர் வச்சுட்டு கிறிஸ்தவங்களாவே இருப்பாங்க. பிரசன்னமே போயிடும், ஆனந்தமே போயிடும். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை நினைத்திருந்த, நீ என்னில் நிலைத்திருந்த, ஜீவ விருட்சத்தின் கனியாக உன்னை மாற்றுவேன். நான் மகிமைப்படும்போது உன்னை ஜீவ விருட்சத்தின் கனியாக உன்னை மாற்றுவேன். ஹல்லேலூயா. அடுத்ததா சங்கீதம் 32:8 வாசிப்போம். Psalms 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அடுத்தது ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறாருன்னா, கைடன்ஸை கொடுக்கிறார், விஸ்டமை கொடுக்கிறார். நான் கூட இருக்கிறதுனால உனக்கு அடுத்ததாக சம்பவிக்க ஒரு காரியம், உனக்கு வழி தெரியாது இருக்கும்போது I will give you my guidance, I will give you my counsel, I will instruct you and teach you my way, I will counsel you, says the Lord. அவர் கூடவே இருந்து நமக்கு வழியை அப்படியே காமிக்கிறார். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு தேவன் பாருங்க. அவர் குடும்பத்தோடு இருந்து வழியை காமிக்கிறார். அவர் வழியை காமிக்கும் போது பயம் வராது, அவர் வழியை காமிக்கும் போது சமாதானம் போகாது. அது வரைக்கும் குழப்பம் இருக்கும், சமாதானம் இருக்கும். ஆண்டவர் வழியை காமிக்கும் போது திசை தான் காமிப்பார். அதுக்குள்ள நீங்க போயிருக்க மாட்டீங்க, ஆனா உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கும், தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். வழியை தான் காமிப்பார். இந்த போகிற வழி இதுதான்ப்பா. அந்த பாதையை நீங்க பார்க்கும் போது உங்களுக்குள்ள அதை பெற்றுக்கொண்டதை போல ஒரு உணர்வு உங்களுக்கு வரும், அதை அடைந்ததை போலவே உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். அந்த பாதையை நீங்க பார்க்கும்போது முடிந்ததை போல, அப்பதான் தொடங்கியிருப்பீங்க, முடிஞ்சதை போலவே ஒரு ஃபீலை கொடுப்பார். அதுதான் தேவன் நமக்கு வழியை காண்பிக்கிறவர் மெத்தட். அவர் நமக்கு வழி அப்படி காமிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாமே முடிந்தது போலவே இருக்கும். ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்றி வா. எங்க பின்பற்றி வா? எவ்வளோ நாள் பின்பற்றி வா? ஏதாவது சொன்னாரா? கம் ஃபாலோ மீ, அவ்வளோதான். கம் ஃபாலோ மீ. அவரை பின்னாலேயே போயிட்டாங்க. ஒருத்தர் வலையெல்லாம் விட்டு ஒருத்தர் போடுறார், ஒருத்தர் டாக்ஸ் புக்கு நோட்டெல்லாம் அப்படி அப்படியே விட்டுட்டு போறார். எத்தனை எழுதியிருந்தானோ எத்தனை விட்டாரோ தெரில, எத்தனை போய் கொடுத்தாரான்னு கூட தெரியாது. பின்பற்றி வான்ட்டான். ஒருத்தர் சொல்றாரு, ஆண்டவரே போய் அடக்கம் பண்ணிட்டு வரேன், அதெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டோம், வாப்பா நீ என்னை பின்பற்றி வா. ஆண்டவர் நம்ம கைட் பண்ணுவா. இதான் உன்னுடைய லைன், இதுதான் உன்னுடைய பாதை, இதுதான் நீ படிக்கணும், இந்த வேலையை தான் நீ எடுக்கணும், இந்த பிஸ்னஸ் தான் நீ செய்யணும். கரெக்டான அந்த பாத்தில் நம்ம நடத்தும் போது, இந்த ஊழியத்தை தான் நீ செய்யணும் நடத்தும் போது, அவர் நமக்கு எல்லாவற்றிலும் கவுன்சில் கொடுக்கிறார். அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற அவருடைய விஸ்டம், அவருடைய கைடன்ஸ். ஹல்லேலூயா. அவர் நடத்தும் போது என்ன நடக்கும்னா, பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், மலைகள் குன்றுகள் தகர்க்கப்படும், கோலநாளவைகள் நேராகும். எப்போ? அவர் நமக்கு கட்டளையிடும் போது. நம்ம போய் சட்டளையிடும் போது இல்லை, அவர் காண்பிக்கிற வழியில நம்ம போகும்போது மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். எல்லாரும் சேர்த்து கைகளை தட்டி உற்சாகம். நிரம்பிட வேண்டும்,
அடுத்ததாக மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். நெக்ஸ்ட் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிப்பார். நீங்கள் வெளியே போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீங்க. அப்படின்னா 80 கிலோ இருக்கவங்க 160 கிலோ மாறிடுவீங்கன்னு இல்லை. ஸ்தோத்திரம். 80 குறைக்க முடியல. 120 கிலோ இருக்கிறவங்க 240 கிலோ மாறிடுவீங்கன்னு. கொழுத்த கன்றுகளை போலனா வியாதியே இல்லாம, பெலகினமே இல்லாம கொழுத்த கன்றுகளாக. இந்த ஃபீல்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்மிங்ல எல்லாம் எது பெஸ்டா இருக்குதோ அதுதான் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. போய் பார்ப்பாங்க எது ஹெல்த்தியான கவ், எது ஹெல்த்தியான கவ், கொழுத்த கன்றா இருக்கிறது. கொழுத்த கன்றை அடிப்பித்து அப்படின்னு எழுதியிருக்குல்ல. கெட்டகுமாரன் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவன் தகப்பன் என்ன பண்றாரு? கொழுத்த கன்றை அடிப்பித்தான். ஸோ பெஸ்ட்டை தான் பெஸ்ட் டைம்ல எடுப்போம். ஆண்டவர் சொல்றாரு, அடுத்தது நான் உங்க கூட இருக்கும்போது என்ன நடக்குது? நீங்கள் கொழுத்த கன்றுகளை போல வளரும்படி, உங்கள் குடும்பத்தினர் பிரகாசிக்கும்படி நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கிறார். இந்த வருஷத்துல நம்ம மேல ஆண்டவர் உதிக்க போறார். நான் உன்னோடு கூட இருப்பேன். இந்த உபத்திரவத்தின் மத்தியில, ட்ரையல்ஸ் அண்ட் டெஸ்டிங் டைம்ல நான் உன்னோடு இருப்பேன். உங்க மேல என் நீதியின் சூரியனை உதிக்க பண்ண. நீதியின் சூரியனை உதிக்க பண்ணும்போது என்ன நடக்கும்? நீங்கள் கொழுத்த கன்றுகளா, பெஸ்ட் இயர்னு சொல்வீங்க, பெஸ்டான நாட்கள்னு சொல்வீங்க. கிரேட்டர் அண்ட் பெஸ்ட் டேஸ் ஆர் அஹெட் ஆஃப் யூன்னு சொல்லுவாங்க. அந்த நாட்களா இந்த வருஷம் நமக்கு இருக்க போகிற. நம்மளை தேவன் வருத்திக்க பண்ணுகிற ஆண்டாக, நம்மளை தேவன் ஊழியத்தில் பழுகி பெருக செய்கிற ஒரு ஆண்டாக, நம்முடைய நீதியின் சூரியன் நம்ம மேல் உதிக்க பண்ணுகிற ஒரு ஆண்டாக. எத்தனையோ வருஷம் நடக்காத காரியம்லாம் இந்த வருஷத்துல நடந்து நீதியின் சூரியனாகிய தேவன் உங்கள் மேல, உங்கள் குடும்பத்தின் மேல உதித்து கொழுத்த கன்றுகளை போல நம்மளை வளர செய்வோம். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தராகிய தேவனுடைய கரம் அதை செய்யட்டும். அப்ப என்ன நடக்கும்னா, நீதியின் சூரியன் நம்ம மேல உதிக்கும் போது ஹீலிங் நடக்கிற, ரெஸ்டரேஷன் நடக்கிற. அதுதான் சொல்றார், நீதியின் சூரியன் உதிப்பார். இந்த நீதியின் சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் தான் கொழுத்த கன்றுகளை போல. There is healing in his rays. There is healing in his wings. இந்த நீதியின் சூரியன் எழும்பும் போது, ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, உடைய கிருபைகள் காலைதோறும் புதியவைகள். The steadfast love of the Lord is, His grace is new every morning. His presence is new every morning. Great is thy faithfulness. இந்த வசனம் எவ்வளோ உண்மைன்றதை அன்னைக்கு அவர் அறிஞ்சு கொண்டார். நாமம் தரித்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கிறார். அந்த நீதியின் சூரியனுடைய ரேஸ் நம்ம மேல, குடும்பத்தின் மேல படணும்னு, அந்த ரேஸ் நம்ம மேல படும் பொழுது there is healing in its wings. There is healing in its race. அந்த ரேஸ் நம்ம மேல படும்போது, ஹீலிங்னா வியாதி மட்டும் இல்லை, எதெல்லாம் மாறணுமோ அது எல்லாத்தையுமே இது மாற்றிடும். ரட்சிக்கவே படாது இருக்கிறாங்களே, எவ்வளோ சொன்னாலும் சாத்தானை பிடிச்சிருக்கிறாங்களே, நீங்க என்ன பண்ணணும்னா, bind the Satan. bind the Satan. சால்வேஷனுக்கு விரோதமா போராடுற பொல்லாத ஆவி, மந்தத்தனத்தின் ஆவி, உலகத்தின் ஆவியை, விக்கிரகத்தின் ஆவி உன்னை கட்டுகிற இயேசுவின் நாமத்தில் அது கட்டப்பட்டுச்சுன்னா விளங்காத போ. இதுக்கு ஒண்ணுமே கொடுக்க முடியாது, நீ தான் கட்டிட்டி.
கையை காலை கட்டி போட்டு அது என்னத்தை கொடுக்கும்? பேரை சொல்லி மாத்திரம் கூப்பிட்டுட்டே இருக்கும், ஒன்னும் நடக்க. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் சத்துருவை கட்டுவாராக. கடைசியாக ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார். செட்டைகளை அடித்து எழும்புவார். பேசும்போது அநேகர் புதிய வசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார், அதை கனெக்ட் பண்றார். ஏசாயா 40:31 சொல்லுகிறது, அவருக்காக காத்திருக்கும் போது நமக்கு புது பலனை கொடுக்கிறார். இந்த வசனத்தை நான் இன்னைக்கு காலையில நான் வாசிக்கும் போது ஆண்டவர் எனக்குள்ள அதை கொண்டு வந்த வார்த்தை என்ன தெரியுமா? அவர் சமூகத்துல நம்ம காத்திருக்கும் போது, அவர் நம்மோடு இருக்கும்போது, He will strengthen you and empower you. எம்பவர்மெண்ட் நமக்கு கொடுக்கிறார். ஸோ இது நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. எதுனா, those who wait upon the Lord will renew their strength, will renew their visions, will renew their calling, will renew their covenant. தேவன் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்கிறார்ல, நமக்குன்னு ஒரு அழைப்பை கொடுக்கிறார்ல, நமக்குன்னு ஒரு நடத்துதலை கொடுக்கிறார்ல, நம்மோடு கூட சில உடன்படிக்கைகளை ஆண்டவர் ஆரம்பத்தில் செய்கிறார்ல. யாரெல்லாம் அவருக்காக காத்திருக்காங்களோ அதை இந்த வருஷம் அவர் ரினியூ பண்றார், அதை ரெஃப்ரெஷ் பண்றார். நமக்கு அதை ரெஃப்ரெஷ் பண்றாருன்னா நமக்கு ஒரு புது ரெக்கைகள் சிறகுகளை கொடுக்கிறார். Those who wait upon the Lord will renew their strength. Amen. நீ மேலே எழும்பிடுவாய், நீ உயரத்தில் பறந்துடுவாய் என்ற சரணத்தை ஒரு விசுவாசத்தோடு கண்களை மூடி பாடும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன், உங்க மேலெல்லாம் ஒரு ரினியூ பண்ற ஒரு ஸ்ட்ரென்த்தும் ஒரு எம்பவர்மெண்ட்டும் இறங்க போகிறேன். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். உனையொடுக்கும் கட்டுகள் எல்லாம் இன்றோடு அவிழ்ந்திடும். முன்னேற தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அருந்திடும். உனையொடுக்கும் கட்டுகள் எல்லாம் இன்றோடு அவிழ்ந்திடும். முன்னேற தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அருந்திடும். உனக்குரிய தரிசனம் நிறைவேற துவங்கிடும். அனுகூல வாசல்கள் உனக்காக திறந்திடும். உனக்குரிய தரிசனம் நிறைவேற துவங்கிடும். அனுகூல வாசல்கள் உனக்காக திறந்திடும். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். மகிமை இறங்குகிறது, மகிமை இறங்குகிறது. மிக உயரத்தில் பறந்திடுவாய். Glory. காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். நீதியின் சூரியன் உன் மீது உதித்திடுவார். இயேசு தம் செட்டை கீழ் ஆரோக்கியம் தந்திடுவார். நீதியின் சூரியன் கைகளை உற்சாகமாயுது. உன் மீது உதித்திடுவார். இயேசு தம் செட்டை கீழ் ஆரோக்கியம் தந்திடுவார்.
தட்டி. சாம்பலாய் மாறிடுவார். Yes, Holy Spirit. மின்னலை போல Glory, glory, glory. ஒவ்வொருவர் மேல இறங்கட்டும் இந்த மகிமை. சாம்பலாய் மாறிடுவார். மின்னலை போலவே சத்துரு விழுந்திடுவார். துன்மார்க்கனும் காலில் குரோதமாய் குடும்பத்துக்கு குரோதமாய் பேசுகிறவர்கள் மேல் தேவனுடைய வல்லமையின் கரம் இறங்கட்டும் இந்த இடம். சத்துரு விழுந்திடுவார். நீ மேலே எழும்பிடுவாய். மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ மேலே எழும்பிடுவாய். மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். Glory to Jesus. நான் உன்னோடு இருப்பேன்னு சொன்னேன். தமக்கு பயந்து இருக்கிறவங்க மேல தம்முடைய நீதியின் சூரியனை உதிக்க பண்றது மாத்திரம். உங்களுக்கு என்ன கொடுக்கிறாரா? He empowers you, he strengthens you when you wait upon him. தம்முடைய சிறகுகளை உங்களுக்கு கொடுத்து உங்களை உயர எழும்ப பண்ணுகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல எழும்புகிறார். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போவார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். ஆனால் என்னை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. சிறவிலே கர்த்தரை நம்பு. கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்துக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பு. கர்த்தரை நம்புகிற நீயும் உன் குடும்பமும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவீர்கள். உன் சத்துருக்கள் வெட்கப்பட்டு போவார்கள், இல்லாமல் போவார்கள். உன் சத்துருக்கள் தூசியாக மறைந்து போவார்கள். நீ அவர்களை தேடியும் காணாதிருப்பாய் என்று உங்கள் மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ரபாலா ஷியாக்கா. Thank you Lord. கடைசியாக சங்கீதம் 46 அதிகாரம் 1 வாசிக்க கேட்போம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலம், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையமானவர். இன்று நைட்டு நான் ஆண்டவர் சமூகத்தில் என்ன வசனம்னு பேசும்போது சொன்னார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த சத்தத்தை கேட்டேன் பாருங்க, முக்கியமான பாயிண்ட். இந்த போய் நான் விட்டுருப்பேன். சொல்றார், அவரே நம்முடைய அடைக்கலம். மற்றவங்களுக்கு அதே பிரச்சனை தான் வரும், அதே மெடிக்கல் ரிப்போர்ட் தான் வரும், அதே சவால்கள் வரும். சத்ரு ட்ரீம்ல வந்து சொல்வான், இந்த வருஷத்தோட முடிஞ்சிடும், அவள் தான், நீ என் கூட தான் இருப்ப, நானும் உன் கூட இருப்பேன், எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கோ, உன் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துரு, புதுசாக வாங்கினதெல்லாம் யாருக்காவது கொடுத்துரு, முடிஞ்சு போச்சு உன் நாள், நீ சொன்ன டைம் உனக்கு தாண்டா முடிஞ்சிருச்சு. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க நாளும் கொஞ்ச காலம் என்று அறிந்து. சாத்தானுக்கு தானே சொல்லியிருக்கார் ஆண்டவர், அவனுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் கொஞ்ச நாள் கொஞ்ச காலம் என்று அறிந்து. அந்த கொஞ்ச காலத்தை மட்டும் சத்துருவுக்கு நான் எடுத்துக்குவேன் எப்பவுமே. அவன் என்ன உபத்திரவம் கொண்ட, உனக்கு கொஞ்ச காலம், உனக்கு கொஞ்ச காலம், உனக்கு பஞ்ச காலம், உனக்கு முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. கடைசியா ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றா, நான் உன் கூட இருக்கும் போது உனக்கு ப்ரொடெக்ஷன், உனக்கு டெலிவரன்ஸ். சத்ரு நமக்கு ரோதமாய் வரும் பொழுது ஆண்டவர் சொல்றார், நானே உன் அடைக்கலமும் நானே உன் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க?
உங்கள் குடும்பத்துக்கு அவரே அடைக்கலம், அவரே அனுகூலமான துணை, அவரே பெலன், அவரே பெலன். He is our strength, He is our protection. இவ்வளோ ஒரு பெலன் தருமா, அதை ருசிச்ச எங்களுக்கு தெரியும். சத்துரு எங்களுக்கு விரோதமாய் போராடி வரும்பொழுது, சத்துருக்கள் the angels of Satan எங்களுக்கு விரோதமாய் போராடும் பொழுது, தேவன் எங்களுக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும். அப்படின்னா அவர்கிட்ட போகும்போது கண்மலை போல அவர் இருப்பார். அப்படியே அவர் விரிச்சு நம்மளை அப்படியே கூட்டு உள்ள உட்கார வச்சுட்டு டோர் அப்படியே மூடிடுவார். வெளியே என்ன நடக்கணும்னு தெரியாது, சத்துரு நிற்கிறானாலும் தெரியாது. அவனும் பார்த்தானா ஏசுவாமியை தான் பார்ப்பான், நம்ம அவனையும் பார்க்காதபடி அப்படியே அந்த டோர் மூடப்படும். கைகளை உயர்த்தி புரிஞ்சவங்க மட்டும், நீங்கள் உபத்திரவப்பட்டு ஓடும் பொழுது ஒரு டோர், ஒரு போர்ட்டல் உங்களுக்கு திறக்கும். அது தேவனுடைய இருதயமாகிய போர்ட்டல், அவருடைய பூசமாகிய போர்ட்டல், அவருடைய பிரசன்னமாகிய போர்ட்டல். நீங்கள் அதுக்குள்ளே போகும்போது உன் பயத்தை எடுத்துருவார், உன் போராட்டத்தை எடுத்துருவார், உன் மரண வலியை எடுத்துருவார், உன்னோட வேதனையை கஷ்டங்களை அவர் எடுத்துருவார். எடுத்துட்டு அதுக்குள்ளே நம்ம போய் அடைக்கலமாயிடும். அது வரைக்கும் உங்களுக்கு விரோதமாய், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய், பொறாமையினால, உங்கள் வேலைக்கு விரோதமாய், உங்கள் இருக்கிற இடத்துல பொறாமையின் ஜனங்களுக்கு விரோதமாக எத்தனை போராட்டம் பண்ணாலும் இந்த போர்ட்டலுக்குள்ளே நீங்கள் போயிடும் போது உங்களுக்கு மேலே தேவனுடைய நீதியின் சூரியன் உதித்து எந்த இடத்துல உங்களை அசிங்கம் பண்ணணும்னு நினச்சாங்களோ அந்த இடத்துல நீங்கள் தான் டாப் ஸ்கோரராக இருப்பீங்க. அந்த வருஷம் தான் நீங்கள் ஹானர் பண்ணப்படுற வருஷமாக இருக்கும். ஹல்லேலூயா. உங்களை உயர்த்தி கனப்படுத்துவார் தேவன். ஒருவேளை ஸ்டார்ட்ல பயங்கர ஒரு சவால்களை நீங்களை பார்த்துருக்கலாம், ஆனால் முடிவில் you are going to be honored, you are going to be exalted. ஓ ரபா ஷகலாமா, தேவன் நமக்கு அடைக்கலமும் தேவன் என்னுடைய பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையமானார். சொல்லுங்க, என் குடும்பத்துக்கு, என் வேலைக்கு, என் வாழ்க்கைக்கு, என் எதிர்காலத்துக்கு. ஓ தேங்க்யூ. நாங்கள் எதெல்லாம் கேள்வியா பயத்தோடு இருக்கிறோமோ எல்லாவற்றுக்கும் என் தேவனே அடைக்கலம். எத்தனை பேர் தேவனை நம்புறீங்க? கைகளை உயர்த்தி, என் இயேசுவை நான் நம்புகிறேன், என் கர்த்தரை நான் நம்புகிறேன், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. என் தேவன் என் பக்கத்தில் இருக்கிறபடினால் நான் ஒரு நாளும் விழுந்து போவதில்லை. அவர்களோ முறிந்து விழுவார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து. ஓ வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். ஓ யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் தேவனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், அவரே மகிமையின் ராஜா. அப்படின்னு மகிமையின் ராஜா சொல்றார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன் கூட இருக்கிறேன். நீ ஆறுகளை கடக்கும் போது நான் உன் கூட இருக்கிறேன். நீ அக்கினியிலே நடக்கும் போது நான் உன் கூட இருக்கிறேன். நீ அக்கினி ஜுவாலையில நடக்கும் போது நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இதுக்கு இடத்துல எழுந்து நின்று கொள்வோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து தம்முடைய மகிமையை உங்க மேல இறங்க பண்ணும்படி அவரை நோக்கி நான் வேண்டிக் கொள்ள போகிறேன். அவன் மத்தியில் இருக்கிறார். யூ கேன் ஃபீல் ஹிம், யூ கேன் ஃபீல் ஹிம். ஓ ரபா ஷகலா பாத்தியா ரபா. ஆண்டவரே, ஓ ரபா கலா மாஷியதரா. ஆவியானவரே, இயேசு, நீர் சொன்னால் போதும் செய்வே, நீர் காட்டும் வழியில் நடப்பே, பாதம் ஒன்றை பிடிப்பே, என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வே, நீர் காட்டும் வழியில் நடப்பே, பாதம் ஒன்றை பிடிப்பே, என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க ஆண்டவர் கையில் எல்லாத்தையும்? ஆராதனை இயேசுவுக்கே. அவர் பார்த்து சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நீ சொன்னால் போதும்
செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் மத்தியில் இயேசுவாமி நிற்கிறத பார்க்கிறேன். I see the feet of the Lord Jesus. கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் Yes, Lord. எனக்கு முன்னே செல்வதால் ஆண்டவர் சொல்றார், நான் ஒவ்வொருத்தர் பக்கத்திலே போய் நிற்க போறேன், ஒவ்வொருவரோடு நான் போய் நிற்க போறேன். கடலையும் அதட்டிய ஒவ்வொருத்தருக்கு முன்பதாக ஆண்டவர் வந்து நிற்க போறார். இப்போ எந்தன் துணையாய் இன்னைக்கு வந்திருக்கிற நீங்கள் really you are blessed, really you are blessed. ஆராதனை இயேசுவுக்கே. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி இங்க கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் சத்துருக்களுக்கு முன்பதாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தும்படி உனக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் உனக்கு நெடுநாள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கும்படி இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. அதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு, கைடன்ஸை கொடுப்பார், கவுன்சிலை கொடுப்பார். வாரும் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு, பயமே இல்லையே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட சில பேர் வரும்போது அப்படிதான் வந்திருக்கீங்க, ஒரு மாதிரி பயத்தோடு நடுக்கத்தோடு இருள் மத்தியில. ஓ பாதுகாக்க கர்த்தருண்டு, பயமே இல்லையே. கைகளை உயர்த்தி இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் எத்தனை பேர் சரண்டர் பண்றீங்க ஆண்டவர் கையில? நீங்க என்ன சொன்னாலும், எவ்வளவு பெரிய விஷயத்தை நீங்க கையில கொடுத்தாலும், இதை நீ செஞ்சே ஆகணும் நீங்க கையில கொடுத்தாலும் அது செய்து முடிப்பா ஆண்டவர். சில பேர் கையில ஆண்டவர் பெரிய ப்ராஜெக்ட்ஸை கொடுக்க போறார். சில பேர் கையில ஆண்டவர் பெரிய திட்டங்களை கொடுக்க போறார். உலக பிரகாரமா நிறைய வேலைகள் அநேகர் கொடுக்கத்தக்கதான சில ப்ராஜெக்ட்ஸ் உங்க கையில வரப்போகுது. சில வேலைகள் உங்க கையில வரப்போகுது. ஓ சில பேர் கையில ஆண்டவர் ஒரு புது ஸ்டார்ட் அப்ஸ், புதுசா நிறைய காரியங்களை திறக்கத்தக்கதான். ஓ தேங்க்யூ கொடுக்க போறார். உன் மனசுல ஆண்டவர் கொடுத்துட்டே இருக்கா, நீ தடை பண்ணிட்டே இருக்க. ஆண்டவர் சொல்றார் இன்னைக்கு, ஓ தேங்க்யூ, என் வார்த்தைக்கு செவி சாய்த்து என் கட்டளைக்கு நீ கீழ்ப்படியும் போது, ஓ ராமா, உண்மையில நீதியின் சூரியன் உதிப்பா. என் அன்பு இயேசுவே. எப்போதும் சமூகம் எனக்கு கர்த்தர் உங்களை
ஆசீர்வதிக்கிற வேலை இது. நீங்க போதும் எஸ், ஏசப்பா, கிருபை. உங்க Give you all சமூகம் the glory, Lord. எனக்கப்பா, Give you all the glory. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. One more time, everybody, please. நீங்க போதும் ஏசப்பா. Sometimes உலகத்தை பார்க்கும்போது இந்த உலகம் நம்மளை இழுக்கும். சாத்தான் நம்மளை இழுப்பான். சாத்தான் உலகத்தார காமிப்பான். பாரு இவங்களாம் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க, பாரு இவங்களாம் எப்படி இருக்காங்க, பாரு இவங்களாம் எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. நீ ஆண்டவர் போயிட்டு எப்படி உட்கார்ந்துருக்க பாரு, எல்லாத்தையுமே உதறி தள்ளிட்டு ஒரு மாதிரி இருக்கிற பாரு, நல்லாவே இல்லைன்னு சொல்லுவான். உன்னை பார்த்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க போதும்பா. ஓ நீங்க போதும். இந்த சமாதானம், இந்த சந்தோஷம், ஓ இந்த joy of the oil of gladness வேற எங்கேயும் கிடைக்காது. இந்த இளைப்பாறுது புது தருகிறே, புது எண்ணெய் பொழிகிறே, புது பலன் தருகிறே, புது எண்ணெய் பொழிகிறே, நான் கனி தரும் மரங்களா. Tree of righteousness ஆண்டவர் மாத்து. உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆயில் அனாயிண்டிங் உங்க மேல ஊற்றுவார். நான் கனி தரும் மரங்களா, செழித்தோங்க செய்கிறேன். கொழுத்த கன்றுகளை போல நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. one more time everyone. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரகாசிக்கப்படும், உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கடலிட கடவுள். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? அண்டா சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், செய்த சகல உபகாரங்களையும். And God bless you.